தமிழ்நாட்டில் ஒரு தூங்கும் கிராமம் நாம் அறிந்த வரலாற்றை எப்படி மாத்தி எழுதியது நான் இப்போது சொல்ல போகிறேன். அது கீழடி சிவகங்கை அருகே உள்ளது. இந்த செம்மண் பூமிக்கு அடியில் ஒரு பழங்கால தமிழர்களின் நகரம் மறைந்திருந்து செங்கல் வரிசை ஈட்டிட்டத்திற்கள், மூடப்பட்ட வடிகால்கள், வலையக்கினே பட்டறைகள், முற்றங்கள். மக்கள் சமைத்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், விவாதித்தார்கள், தங்கள் குழந்தைகளுக்கு படிக்க கற்றுத்தந்தார்கள். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அடுக்கு அடுக்காக தோன்றினர். சங்க காலத்தை சுவாசிக்கும் ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது. வானிலில் தமிழ் பிராமி எழுத்துக்கள், காணிலியன் மணிகள், கண்ணாடி மணிகள், நூப்பு கருவிகள், பகடைகள், சுடுமண் பொம்மைகள், இவை அன்றாட பொருட்கள். ஆனா நகர் நாகரிகத்தை சொல்கின்றன. இதன் காலம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தையது. கிமு ஆரம்ப நூற்றாண்டுகள் முதல் கிபி முதல் நூற்றாண்டுகள் வரை இங்குள்ள தமிழர்கள் குடியிருப்புல திட்டமிட்டார்கள், நீரை நிர்வித்தார்கள், தங்கள் பெயர்களை பானைகளில் எழுதியார்கள். கீழடி தனியா இல்லை. கொந்தகை, அகரம், மணலூர், இது ஒரு வலைப்பின்னல் ஒன்றல்ல. சங்கிலக்கியம், பரபரப்பான சந்தைகள், கத்தலையில் பெருமை, விவாதத்தை விரும்பும் கலாச்சாரம். கீழடி அந்த பாடல்களுக்கு ஒரு முகவரியாகும். வடிகால்கள் சுகாதாரத்தை காட்டுகின்றன, செங்கற்கள் திட்டமில்ல காட்டுகின்றன, எழுத்துக்கள் வீடுகளில் இருந்தது. இது உலக வரலாற்றை மீண்டும் எழுதுதா? நிச்சயம். தமிழர்களின் நாகரிகத்தை நாம் மறுபார்வை செய்கிறோம். தெற்காசியா பண்டைய உலகின் ஒரு பகுதி, ஒரு தனித்துவான குரல். என்ன மேவும் உற்சாகப்படுத்துவது இந்த சாதாரண விஷயங்கள். ஒரு குழந்தையின் களிமண் கீறல், ஒரு உடைந்த விளையாட்டு பொருள். கீழடி வெறும் அகழ்வாராய்ச்சி அல்ல, இது ஒரு கண்ணாடி, கடந்த காலத்தை பிரதிபலிக்கும்.